புதுசாக யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. யூடியூப் ஆரம்பித்து ரன் பண்ணும்போது மன உளைச்சல் வரும். சொந்தக்காரங்க பந்தக்காரங்கெல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கன்னு எல்லாரும் ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. 2வது 3வது எதிர்பார்ப்பு. நமக்கு அடுத்தடுத்த சப்ஸ்கிரைபர் வரணும், லைக்ஸ் வரணும்னு சொல்லிட்டு நம்மளோட சிந்தனைகள் சிதறும். 3வது விஷயம், அதையும் மீறி நம்ம ஒரு ஸ்டெப்பாக இருந்து போடலான்னு சொல்லி போட்டு சப்ஸ்கிரைபர் வந்து லைக்ஸ் வந்து ஒரு லெவலுக்கு நம்ம போக கிட்டத்தட்ட 5 மாதம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த 5 மாதத்தையும் தாண்டி அவங்க கேட்குற மாதிரி அந்த 500 சப்ஸ்கிரைபர், 1000 சப்ஸ்கிரைபர், 3000 வாட்சிங் டைம் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து நீங்கள் மானிட்டேஷன் ஸ்டெப்பு எடுக்க போகவே உங்களுக்கு போதண்டா சாமின்னு ஆகிடும். அதையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மானிட்டேஷனுக்குள்ளே காலை வைக்கும்போது தான் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அவங்க அந்த அளவுக்கு கேள்விங்க கேட்பாங்க. எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அந்த மானிட்டேஷன் ஆகிற நேரத்தில் முக்கியமான விஷயம் அதர் கண்டென்ட் வீடியோஸ் அது உங்கள் சேனலில் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி எதனா இருந்தால் மானிட்டேஷனாக ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் மானிட்டேஷன் ஆகிட்ட பிறகு உடனே எனக்கு காசு நிறைய வந்துடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் போட போகிற வீடியோவை பொறுத்து தான், உங்களுக்கு வரக்கூடிய வியூவர்ஸை பொறுத்து நீங்கள் உங்களோட வீடியோஸில் ஆட் பண்ணுறீங்க பாருங்கள், ஆடு, அதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு காசு வரும். இதை எடுத்த உடனே பணம் சம்பாதிக்கலாமான்னு கேட்டால் 10 பைசா வராது. இப்படியெல்லாம் பொறுமையாக இருந்து வீடியோஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா கூட சின்ன சின்ன வருமானங்கள் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.